ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2 ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் 79th கொஸ்டின் வினா எழுத்து ஓரியன்டு. ஸோ வினா எழுத்துனால நம்மளுக்கு 5 எழுத்து ஞாபகம் வந்துடணும். ஸோ அந்த எல்லா வினா எழுத்துக்கு முன்னாடி வினா குறியிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். ஸோ இது எல்லாமே வினா சொற்கள்னு சொல்கிறோம். ஸோ அதே இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆ ஓ ஏ யா இருக்கா. ஏ யாவுங்கிறது எதில் வரும்? இது ரெண்டும் முதல் எழுத்தில் நம்மளுக்கு வந்துடும். ஏவும் யாவும் முதல் எழுத்தில் வரும். ஸோ ஆவும் ஓவும் இறுதி எழுத்தில் வரும். ஆவும் ஓவும் இறுதி எழுத்தில் வரும். ஸோ இதுக்கு ஏங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயும் வரும், லாஸ்ட்லேயும் வரும். ஸோ இதில் 2 இது இருக்குது நம்மளுக்கு. அகவினா புறவினா. அகவினாக்கு நம்ம என்ன சொல்லலாம்? எது, யார், ஏன். ஸோ இதெல்லாமே நம்ம ஏதாவது ஒரு இதை எழுத்தை நீக்கணும்னா நம்மளுக்கு பொருள் தராது. ஸோ அதனால் அது அகவினா சொல்கிறோம். புறவினானா அவனா வருவானோ அந்த மாதிரி வரும்ல. ஸோ அதெல்லாம் ஒரு எழுத்தை நீக்கினா நம்மளுக்கு பொருள் தரும். ஸோ அதை நம்ம புறவினா சொல்கிறோம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உறுதி கூற்று காரணம் சரியா. 5 எழுத்து ஞாபகம் வரணும், அகவினா ஞாபகம் வந்துடணும், புறவினா ஞாபகம் வந்துடணும், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், பிறைக்குறி உள்ளடக்க பயன்படும் நிறுத்தல் குறி எதுனா பகர அடைப்புக்குறி. ஸோ இந்த மாதிரி பகர அடைப்புக்குறி, பிறைக்குறி அந்த இதை நம்ம கொஞ்சம் மைனட்டாக யோசிச்சோன்னா இந்த கொஸ்டின் போட்டுடலாம். தெய்வநாயப்பார் தெய்வநேய பாவனார் கூட்டுக்கிளைவு புனர் வாக்கியம் என்று எதை சொல்கிறார் அப்படின்னா ஒப்புமைப்படுத்துதல். கூட்டுக்கிளைவினா கம்பேர் பண்ணுறது. கூட்டுக்கிளவிய. அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழினா நம்மளுக்கு என்னது? ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள், அதான் ஒரு பொருள் பன்மொழி. ஸோ திருமால் குன்றம் வேற வேற. உயர்ந்து ஓங்கிய, உயர்ந்தனாலும் ஹைட்டு, ஓங்கியனாலும் ஹைட்டு. ஓங்கி நிற்கும் வராது, குன்றம் உயர்ந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ வராது, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இரு பொருள் குறிக்கும் சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கருத்துனா இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின் கோபித்து சினந்து. கருத்து கோபித்து சினந்து. அடுத்து கிராய்னா என்ன வரும்? கருஞ்சேறு நிலம் பொற்காடு. கருஞ்சேறு நிலம் பொற்காடு. இதெல்லாம் ஆதி காலத்தில் உள்ள தமிழ் மாதிரி இருக்குது. கோரல்னா நம்மளுக்கு என்ன வரும்? கொல்லல் கோழியத்தல். உரையல்னா பிணக்கு மாறுபாடு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். வேற்றுமை உறுப்புனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். வேற்றுமை உறுப்பு எல்லா உறுப்பும் தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கடற்கரை சாலை எந்த வேற்றுமை உறுப்போடு வரும்? 7ஆம் வேற்றுமை உறுப்பு. கடற்கரை சாலை ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஸோ அப்போ 7ஆம் வேற்றுமை. இதற்கடுத்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்ன வரும்? கு. ஸோ அப்போ கூறுனா புதுமனை புகுவிழா. புதுமனை எந்த இதில் வரும்? 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருபு. புதுமனை ஐ வருதா. உரிமை குரல் இக்கு கு. அப்போ 4ஆம் வேற்றுமை உருபு. பருத்து துணி பயனும் உடன் தொக்கு தொகை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், மா இயமை வண்டு. ஸோ மா எதை குறிக்கும்? மா வண்டு. நகர நகர வேறுபாட்டில் பொருள்கள். அண்ணல்னா நம்மளுக்கு என்ன வரும்? அவள். உண்ணல்னா நினைத்தல். முன்னாள்னா முற்காலத்தில். என்னால் என்று சொல்வாள். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாலயம் பெயரை கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுக்கு வினையாளம் பெயர் சொல்லாமை. ஸோ அப்போ சொல்லானா என்ன வரும்? அது நிகழ்கால பெயரெச்சத்தோடு வரும். சொல்லியனா வினையச்சம். சொல்லுகின்றனா நிகழ்கால வினைமுற்று. வினைமுற்று. அடுத்து அறியாத பையன் எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கும்? ஸோ அறியாத பையன்னா தெரிநிலை பெயரெச்சம். இதான் அஃபிஷியல் ஆன்சர் கீழே அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு குறிப்பு பெயரெச்சம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அஃபிஷியல் கே ஃபாலோ பண்ணிக்கலாம். சிறிய கடிதம்ங்கிறது குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம். இலக்கண குறிப்பு நிறையா நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னு எழுதலாம். அடுத்து ஆங்கில சொல்லை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல் இதில் என்ன வரும்? அலமாரிங்கிறது போர்ச்சுகீசிய சொல். அலமாரிங்கிறது போர்ச்சுகீசிய சொல். துட்டுங்கிறது டச்சு மொழி சொல்.
லாந்தரும் ஆங்கில சொல் தான், ஆனால் அஃபிஷியல் கீழே உயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உயில்னா வில். அஃபிஷியல் ஆன்சர் கீப்படி உயில் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.